கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல் நம்மை காத்திருந்தபடினா கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தும். இந்த 24 நாட்கள் நடத்தி இந்த 25வது நாளைக்கான கிருபை செய்தபடினா புதிய நாளுக்குள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்தவர்களாய், நாம் கர்த்தருடைய கரத்தை பிடித்தவர்களாக கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாக முந்தின நாள் கேட்டது போல கர்த்தர் நித்தமும் நடத்தி மகாவராட்சியான காலங்களில் கர்த்தர் நம்மை ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் பற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் நடத்துகிற தேவன். நம்மை அப்படி நித்தமும் நடத்தும்படியா பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இந்த நாட்களை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டு இது. ஸ்திரப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஸ்திரப்படுத்துகிற ஆண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைவாக்குவார், எல்லாவற்றையும் நிறைவாக்குவார், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார், குறைவுகளை மாற்றுவார், நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் பாருங்கள். அந்த வார்த்தையின்படியே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அந்த வார்த்தையின்படியே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே, ஸ்தோத்திர வல்லமையிலவரே, ஸ்தோத்திர ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தின் பூமியில் சகல அதிகாரமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, பாவங்கள கழுவி அக்கிரமணிகள் சுத்திகரித்து மீறுதல்களை எல்லாம் மன்னி தயவா எங்களுக்கு நீர் இறங்கும்படியா. பாவங்கள கழுவுங்க. பாவங்களை மறைக்கிறோன் வாழ்வுடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவங்களை முதுகுக்கு பின்னால் இருந்து விடுகிற தேவன், பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் அமழ்த்துகிற தேவன், பாவங்களை மறந்து விடுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, வாழ வயதின் குமாரருடைய பாவங்கள் எலும்போடு ஒட்டி இருக்கும் என்று சொல்லி, பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் கர்த்தாவை மாற்றும்படியா ஸ்திரப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்திரப்படுத்துவார், நிறைவாக்குகிற ஆண்டு இந்த வருடம். ஆண்டவரே, நிறைவாக்குகிற ஆண்டு, ஸ்திரப்படுத்துகிற தேவ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கை அவனோடு உறுதியாக இருக்கும் என்று சொல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு முதல் நாள் பார்த்தது போல ஆண்டவரே பாஸ்டர் சாம் மூலமாக பேசினது போல் கர்த்தாவே ஸ்தோத்திரம், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும் என்று தாவீதுக்கு சொன்னது போல் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இன்றைக்கும் கர்த்தர் கிரியை செய். நீர் வல்லமையிலே தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லமையிலவரே ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தின் பூமியில் சகல அதிகாரமுள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்கள கழிவு அக்கறம் நீங்கள் சுத்திகரித்து மீறுதல்களை எல்லாம் மன்னித்து தயவாய் எங்களுக்கு இறங்கும்படியா சிந்தனைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எண்ணங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நினைவுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், வாயின் வார்த்தைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அன் பார்வைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், வழிகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய நடக்கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய செயல்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்படும்படியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தார், ஆமாண்டவரே, நீர் பரிசுத்தராய். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் ஆகுங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி பரிசுத்தத்திற்காய் அழைத்திருக்கிற தேவன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல். வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், உலகத்திலிருந்து ஹல்லேலூயா பிரிக்கப்பட்டவர்களாய், கரைத்திரை இல்லாதவர்களாய், மாசற்றவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படியா. ஆமாண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக நிற்க நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று ஏலியாவை போல் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு முன்பாக
முன்பாக இருக்கவே. அன்று ராத்திரியிலே சவுலின் அருகே ஹல்லேலூயா பவுலின் அருகே கர்த்தர் நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரோமாபுரியிலே அப்பா சாட்சி கொடுத்தது போல எருசலேமிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே கர்த்தருக்கு முன்பாக நிற்கவே, கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே அப்படி ஒரு கிருபை, அப்படி ஒரு கிருபை, அப்படி ஒரு கிருபை, அப்படி ஒரு கிருபை, அப்படி ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுப்பீரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டும் ஆண்டவரே நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவேன், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தாவீதை போல் அப்படி ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் கொடுப்பீரா. அப்படி ஒரு ஆயத்தம், அப்படி ஒரு ஆயத்தம், ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல். கர்த்தரை கூப்பிடுவோம், கர்த்தரை கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே மை கூப்பிடுகிறோம், இயேசுவே மை கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள் சமீபமாக இருக்கிற தேவன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் இயேசு ராஜாவை கூப்பிடுகிறோம் ஆண்டவர். முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களே, ஆனால் தேடுகளை கண்டுபிடிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறோம். முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தும்படியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நீ அவரை சேவிக்கவே. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் என்று சொல். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று. ஹல்லேலூயா. குமாரனாகிய சாலமோடு தாவீது நல்ல ஆலோசனை கொடுத்தது போல் ஹல்லேலூயா தேடினால் தென்படுவார். ஆமாண்டவரை தேடுகிறோம், தேடுகிறோம், இயேசுவை தேடுகிறோம், இயேசுவை தேடுகிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிட்டு என்று தாவீதை போல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல். அந்த கிருபை எங்கள் எல்லாருக்குமே, அந்த கிருபை வேணும், அந்த கிருபை வேணும், அந்த கிருபை வேணும். கர்த்தருடைய நாம மகிமையடை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை தாங்கினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை தரிசிக்க வந்திருக்கிறோம், உம்மை தரிசிக்க வந்திருக்கிறோம். அப்படி ஒரு சுத்திகரிப்பை தரும்படியா, அப்படி ஒரு சுத்திகரிப்பை தரும்படியா, உம்மை தரிசிக்கும்படியான ஒரு சுத்திகரிப்பை எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியா இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய மகிமையினால், உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனே நல்ல மேய்ப்பர். வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் நல்ல மேய்ப்பர் என்று சொல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டு, இருப்பை பாராட்டுங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இம்மட்டும் எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம், தப்பித்ததற்காக ஸ்தோத்திரம், மேந்தை கொண்டதற்காக ஸ்தோத்திரம், சுமந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம், வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம், சுகத்திற்காக ஸ்தோத்திரம், பலத்திற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம், உதவிகளுக்காக ஸ்தோத்திரம், எண்ணற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், மகா பெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவிற்காக ஸ்தோத்திரம், தயைக்காக ஸ்தோத்திரம், அன்பிற்காக ஸ்தோத்திரம், வரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம். இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமாண்டவரை கர்த்தாவே தொடர்ந்துகளை நடத்தும்படியா. அன்பானவரை ஸ்தோத்திரம், ரட்சகரை ஸ்தோத்திரம், எழுந்து போனதை தேட வந்தவரை ஸ்தோத்திரம், தீர்மானத்தின்படி என்ன எங்களை எல்லாரும் முன்குறித்து இருக்கிறீங்களோ அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டதற்கு ஸ்தோத்திரம், அழைத்திருக்கிறபடினா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழைத்தவர்கள் அப்பா ஸ்தோத்திரம் அபாத்திரராய் போனார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்களே, ஆனாலும் கர்த்தர் எங்களை எல்லாரும் அழைத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கிட பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யும்படியா ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் நடத்துகிறது, இன்றைக்கும் கர்த்தர் நடத்தும்படியா ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற எல்லா விசுவாச குடும்பம் இன்றைக்கும் கர்த்தர் நடத்தி மகாவறட்சியான களங்களில் ஆத்மாவை திருப்தியாகி எழுப்புகளை நிழல் உள்ளதாக்குகிற தேவ். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போல் வற்றாத நீரூற்றை போலும் கர்த்தர் இன்றைக்கு நடத்தும்படியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே நேற்று வரை நடத்தினீரே ஸ்தோத்திரம், 24 நாட்கள் நடத்தினீரே, இந்த 25வது நாள் இன்றைக்கும் கர்த்தர் நடத்தும்படியா. கர்த்தருடைய வல்லமை இறங்கள், ஆவியிலே பலனடைய கர்த்தர் கிருபைதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம், நம்முடைய சத்தத்திற்கு
வசனத்துக்கு செவி கொடுக்கிறோம். கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்ற வார்த்தையின்படி ஆமாண்டவரே உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் ஆண்டவரே உம்முடைய அப்பா ஸ்தோத்திரம் கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவார் என்று கைகளிலே சுத்தமுள்ளவனும் இருதயத்திலே மாசு இல்லாதவனுமா இருந்து மாயைக்கு ஆத்மாவை ஒப்புக்கூடாதபடி மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின் இன்றைக்கு கர்த்தாவே மீறுதல்கள் பாவங்கள் எல்லாம் எல்லாம் மன்னிக்கப்பட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே கர்த்தருடைய நாம மகிமை. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார் அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தர் நடத்துவீரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமாண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி நீர் பாக்கியவான்களாக நிர்வா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் இன்றைக்கு கர்த்தர் நடத்தும்படியா ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தம், பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தம். அப்படியானால் பலிபீடத்திலே பரிசுத்தம், நிற்கும் பொழுது நடத்தும் பொழுது பாடும் பொழுது வாசிக்கும் பொழுது பரிசுத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பார்க்கிற கேட்கிற எல்லாருக்கும் ஒரு பரிசுத்தம். கர்த்தருடைய நாம மகிமை. தகப்பனே தாவீதின் குமாரன் இறங்கு. ஹல்லேலூயா. நானும் மிகுந்த கிருபையினால் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன், பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் நாளையும் என்றுமே நீர் மாறாத தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா கர்த்தாவே ஸ்தோத்திரம் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கப்படத்தக்கவர் நீர் மாத்திரமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதிக்க பாத்திரரானவர் நீர் மாத்திரமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா தேவ சமூகத்தில் உம்மை துதிக்கிறோம், தேவ சந்நிதியில் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய பாதபடியில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் குடும்பமாக துதிக்கிறோம். ஒரே நகரத்தாராய் ஒரே வீட்டாராய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதித்தலே இன்பமும் ஏற்றதமாக இருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதித்தலே தகும் என்ற வார்த்தைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை துதிங்கள் அது நல்லது என்ற வார்த்தைக்காய். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது நல்லது, கர்த்தரை துதிப்பது நல்லது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கும் பவுல் சீலா நடு ராத்திரியிலே துதித்த பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் சிறைச்சாலையின் அஸ்திபார் அசையத்தக்கதாக பூமியே மிகவும் அதிர்ந்தது என்று பாரு. எல்லா கதவுகளும் திறவுண்டு, எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது போல கதா. இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தரை துதிக்கிறோம், தேவாதி தேவனை துதிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம், சர்வத்துக்கும் அதிகாரமுள்ள தேவனை துதிக்கிறோம், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானிலே போகிறது என்று வார்த்தேன். சர்வ பூமிக்கும் நீர் ஆண்டவராய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனத்திலும் பூமியில் சகல அதிகாரம் உள்ள தேவன் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. வான சிங்காசன பூமி பாதபடி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்கள் பொறுப்படுத்துக்கும். கர்த்தர் அப்படி கிரிச்சுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பது நிர்மலமாக திருப்பது தேவனுடைய கிருபை. இறக்கங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் காலைதோறும் பொதிகளை சொல். இன்றைக்குரிய கிருபையினால் இந்த 25வது நாள் இன்றைக்குரிய கிருபையினால் கர்த்தர் நடத்த முடியும். ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். அப்போஸ்தலர் ஆசீர்வாத ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு இன்றைக்கும் கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜிம்ஸுக்காக, பாஸ்டர் ஜேசனுக்காக ஆண்டவரே இன்றைக்கும் கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிற எல்லா துறைசர் கிளை சபை ஊழியர்கள் தேவதாசர்கள் எல்லாரும் இன்றைக்கும் கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்தும்படியா கர்த்தர் நித்தமும் நடத்துகிற தேவன். கர்த்தர் இன்றைக்கு நடத்துங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடன் தேவ பிள்ளைகள் மூப்பர்கள் விசுவாசிகள் கொடுக்கிற தாங்கிற ஜெபிக்கிற உதவியாக இருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். விசேஷித்த விதமாக எங்கள் தேவதாசரை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நடத்தி தேவதாசர் மூலமாக எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை பிரயோஜனமானதை நீர் எங்களுக்கு போதிக்க முடியும். ஆண்டவரே தாழ்த்துகிற ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், கரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் நெல்சன் ஜேஸ்வருக்காக ஸ்தோத்திரம், சிஸ்டர் பெர்சிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா.
பாஸ்டர் டேனியல் ஜபா பிள்ளைகளுக்காக சோதரம் அதோட வல்லமை இறங்கட்டும். அவங்களுடைய ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. பாஸ்டர் சாம் இரவு பகலும் பிரயாசப்படுகிற பாஸ்டர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். செல்கிற இடமெல்லாம் அக்கினி பற்றி எரியட்டும். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே சீயோன் மலை அபிஷேக கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா முற்றுமுடிய நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு தேவதாசர்களையும் பயன்படுது. எல்லாரும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவரே நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கட்டும். துதிகர மகிமையுமக்கு செலுத்துகிறோம். அவர் பெருகட்டும், நாங்கள் செருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையாரை கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மே தேடுகிறேன். சங்கீதம் 63. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஜெபிப்போம். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும். சுத்திகரிப்பு எனக்கு தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபைதான். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபைதான். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபைதான். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகமும் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த எனக்கு உதவி செய். பரிசுத்த ஆவியினால் மாம்சக்கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இதயத்தில் ஊட்டப்படவேன். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய். கீழ்ப்படுதல் எனக்கு தார், விசுவாசத்தை எனக்கு தார், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய். ஜெப வாழ்க்கை எனக்கு தார். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். கர்த்தாவே, நீர் வர்மட்டும் உண்மையும் உத்தமும் ஆக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்ய ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியரோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக என்னை மாற்றும். 2 தீமோத்தேயு 3 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக எனக்கு கிருபைதான். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். 103 சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம்.
யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர் தெளிதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. வழக்காட பதட்டமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் இரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூசணத்திற்கும் சரி. கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழிபுரண்ட காலுக்கும் சமானம். மன துக்கமுள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். வடகாற்று மலையையும் புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே, மை சோதரிக்கிறோமப்பா. இந்த காலை வேளையிலே மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினேக்கா நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. 2 பேராவது 3 பேராவது நாமத்தில் ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கா நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. அன்றைய சியோன் மலை கூட்டத்துக்காக முடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அன்றே என் தேவனே, அங்கு வருகிற ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. போகும்போது வரும்போதும் உடைய பாதுகாப்பு ஒவ்வொருவோடு கூட வழிநடத்தவனமாய் கிருபை செய்ய கத்தாவே. இப்பொழுதும் கூட கத்தாவே, ஆண்டவரின் நிலை பாடலை பாடும்போது கத்தாவே உடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகம் வல்லமையாய் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. தயவாய் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. உடைய குரலை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை கரம்பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்துங்க கத்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்தமுள்ள தேவனை, இன்றைக்கு அபிஷேக கூட்டத்திற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற வேளையிலே, பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே, கர்த்தர் இந்த நாளில் நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் மழையாக நம் மீது பொழியும்படியாய் அதை உணர்ந்தவர்களாய் வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஒரு பாடலை பாடுவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரை மழையாக பொழியும் ஆவியே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியோடு தேடி அவருடைய சமூகத்தில் நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெய்யும் பரிசுத்த
பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் நல்லாவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் நல்லாவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் நல்லாவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் தூய ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் நல்லாவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் தூய ஆவியே, 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 மழையாக பொழியும் நல்லாவியே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் தூய ஆவியே, 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 மழையாக பொழியும் நல்லாவியே, ஆவியே, கேட்போம் பரிசுத்த ஆவியே, எங்கள் மீது மழையாக பொழிவீரா. இந்த நாளிலே அபிஷேக கூட்டத்திற்கு வருகிறதா ஒவ்வொருவரையும் உடைய மழையினால், அபிஷேகத்தின் மழையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆமென். வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் நல்லாவியே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தரை துதிக்கிறது நமக்கு நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவனை துதிப்போம். துதியின் மேன்மையை கொண்டாடும். துதித்தார்கள். சிறைச்சாலையை கர்த்தர் அசைத்தார், கதவுகளை திறந்தார். அருமையானவர்களை கட்டுகளில் கலன்று விழுந்தது. கர்த்தருக்கு துதியினால், யூதா கோத்திரத்தின் துதியினால் மோவாபியர், அம்மோனியரும், சேயீர் மலை தேசத்தாரும் அழிக்கப்பட்டார்கள். நாம் துதித்தால் நம் சத்துருக்களை கர்த்தர் அழிப்பார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள், அபிஷேகத்தை முக்கியப்படுத்துகிற ஒரு நாள், அபிஷேக கூட்டம். அருமையானவர்களை, சீயோன் மலையின் காலை வேளையிலே ஆயத்தமாகும். 120 பேர் அபிஷேகத்தை பெறுகிறதற்கு ஆயத்தமானார்கள். ஆயத்தமாய் ஒரு மனமாய் வந்திருந்த பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டானது. இன்றைக்கு கர்த்தர் நமது நடுவிலே முழங்க விரும்புகிறார். ஆவியானவர் முழக்கத்தோடு நம்மை நிரப்ப விரும்புகிறார். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. முதலாவது வீட்டை நிரப்பிற்று. அதனால் இன்னைக்கு சீயோன் மலையிலே அது ஒரு வனாந்தரமாயிருந்தாலும் அந்த இடத்தை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். மேல் வீட்டை நிரப்பினது போல இன்றைக்கு நாம் கூடியிருக்கிற இடத்தை அவர் நிரப்பணும்னு ஜபிச்சுக்கிட்டே வாங்க. இதை கேட்குற நீங்கள் ஜபத்தோடு வரணும். வரும்பொழுது அந்த இடம் உங்கள் கால் பட்ட உடனே அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பணும், ஆட்கொள்ளணும். கர்த்தருக்கு நிரப்பிற்று அல்லாமல் நம் அக்கினி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, அவர்களெல்லாம் பார்த்தாங்களாம், எல்லாரும் பார்த்தாங்களாம். அதாவது உணர்றது ரெண்டாவது, பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணர மாத்திரம் இல்லை, அக்கினி மயமான நாவு அப்படியே எரிகிறத பார்க்கணும். இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன். இந்த அக்கினியை தான், நியாய தீர்ப்பின் அக்கினி இல்லை, இந்த அக்கினியை போட வந்தார். சபையின் நடுவில், கிறிஸ்தவ சமுதாயத்தில் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருக்கு அக்கினியை போட வந்தேன். அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விருப்பம் அவருக்கு. இப்பொழுது இன்றைக்கு இந்த 25ஆம் தேதியிலே சீயோன் மலையிலே கூடும் பொழுது ஒரு அக்கினி நம்ம மேல இறங்கி வருகிறத பார்க்கணும். அவர்கள் கண்டார்கள், அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து என்ன செய்தது? ஒவ்வொரு மேல் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஆவியானவர் புறாவை போல இறங்கினான். நம்ம மேல இன்னைக்கு ஒரு புறா வந்து தங்க போகுது, கர்த்தருக்கு இறங்க போகுது. அதான் ஆவியானவர் என்ற புறா. கர்த்தருக்கு காக்காய்க்கு மாத்திரம் இடம் கொடுத்துறாதீங்க, புறா வந்து அமரணும் உங்க மேல. கர்த்தருக்கு புறா அமரணும். அப்பதான் நீங்க புறாவை போல கபடற்றவர்களா இருப்பீங்க. புறாவின் சுபாவம் வரும். தண்ணி நிறைந்த கண்களை உடைய கண்களாய் உங்க கண்கள் மாறிடும். உத்தமையாய் உத்தமமாய் நீங்க வாழ முடியும், பிரியமாய் வாழ முடியும் கர்த்தருக்கு. அதனால் இன்னைக்கு என்ன பண்ணுங்க, அபிஷேகத்தை முக்கியப்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். வர்றவங்க எல்லாம் அந்த தாகத்தோடு வாங்க. ஆவியானவர் வந்துட்டான்னு வைங்க, உங்களால் முடியாத அவர் செஞ்சு முடிச்சிடுவார். அது வரைக்கும் பதுங்கி இருந்தாங்க. ஆனால் இப்போ சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கம் போல
தைரியம் உள்ளவர்களாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அபிஷேகம் வந்த பிறகு உலகத்தை கலக்கினாங்க. எருசலேமை கலக்கினது மாத்திரமல்ல, எல்லாம் செதறி போய் உலகமெங்கும் அசைவை உண்டாக்கினார்கள். இன்னைக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிற இடங்களை அசைக்கணும். அதுக்கு தான் உங்களை ஏசி பஸ்ஸு ஏசி வேன்லாம் கொண்டு வராங்க கத்தருக்கு. ஆமாம், ஆனால் அந்த அக்கினியும் இந்த அக்கினியும் வேற கத்தருக்கு. அது நமக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினி, அது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி, அது நம்மை ஜுவாலையாக்கும் அக்கினி. ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்துட்டார் வைங்களேன், உங்களால் முடியாததெல்லாம் அவர் செஞ்சிடுவார். வாசிங்க சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 இந்த 2 வசனங்களை எடுத்த ஒரு வாசியுங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வருது? செருபாபேல். செருபாபேல் என்றால் பாபிலோனின் தளிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பாபிலோனில் விதைக்கப்பட்டவன் கர்த்தருக்கு. ஆமாம், அங்கே பிறந்து வளர்ந்தவன் இவன். சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போன பாபிலோனுக்குள்ளே இருந்தால் அங்கே தான் பிறக்கிறான் இவன். ஒரு வித்தியாசமானவன் கர்த்தருக்கு. ஆமாம், பிறந்து அவன் யூதாவுக்கே தலைவனாக அங்கே வருகிறான். அருமையானவர்களே, தளிர், இவன் ஒரு தளிர் விட்டவன், துளிர் விட்டவன் கர்த்தருக்கு. ஆமாம், கர்த்தர் அவனை குறித்து சொல்லும் பொழுது ஒரு விசேஷித்த விதமாய் அவனை குறித்து சொல்லுகிறார் கர்த்தருக்கு. அதனால் இன்றைக்கு கர்த்தாவே இப்படி ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும். அவனை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வசனம் வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்த ஒரு வாசியுங்கள். 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு, அந்நாளிலே தெரிந்து கொண்டு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். நல்ல கவனிங்க. உன்னை நான் தெரிந்து கொண்டு உன்னை என்ன பண்ணுவேன்? முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பார்த்தீங்களா? தெரிந்து கொண்டாரா. அவனை என்னவா வைக்கிறானா? முத்திரை மோதிரம். நீ சிலர்லாம் போட்டிருக்காங்கல்ல மோதிரம், அந்த மோதிரம் இல்லை அது கர்த்தருக்கு. ஆமாம், ஒரு பிரசங்கர் 5 விரலையும் போட்டுக்கிட்டு அப்படி பிரசங்கம் பண்ணுவார் பாருங்க. அப்படி கையை காமிச்சு அதுவும் பெருசாக போட்டிருப்பார் கர்த்தருக்கு. போட்டுக்கங்க, பெருசாகவும் போடுங்க சின்னதாகவும் போடுங்க. நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் அதனால் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் முத்திரை மோதிரத்தினால தான் பிரயோஜனம் கர்த்தருக்கு. முத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரம். உன்னை அதிகாரம் உடையவராக்குகிறேன். உன்னை முத்திரை மோதிரம்னா உனக்கு தான் அத்தாரிட்டின்றார். ஒரு தலைவனாய், ஒரு அதிகாரமுடையவனாய் முத்திரை மோதிரத்தை சீல் வச்சா செல்லுபடி ஆகிடும் தெரியுமா கர்த்தருக்கு. அதனால தான் அந்த நாட்களில் கர்த்தர் பார்வோன் ஒரு சிறையில் இருந்தவனை கொண்டு தான் மோதிரத்தை அவன் கையில் போட்டு விடுறாரு பாருங்க. யாரு? யோசேப்புக்கு. ஒரு தேசத்தின் ராஜா அவன்கிட்ட இருந்த முத்திரை மோதிரத்தை யோசேப்பு கையில் போடுறாரு. தன் கையிலே போட்டிருந்த அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் இரண்டாம் ரதத்தை மேல் அவனை ஏற்றி 2ஆம் ரதம் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து. இப்ப அவன்
சொப்பனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. எல்லாரும் விழுவுனான். இப்போ அவன் கதிர் கட்டு நிமிர்ந்து நிற்கிது பாருங்க. ஆனால் அதுக்கு முன்னே அவன் பட்ட பாடத்தான் நீங்கள் பார்க்கணும். இவன் நிமிர்ந்து நிற்க, ரதத்தில் ஏற, மோதிரவன் கைக்கு வர. இப்போ இதைத்தான் பார்க்குறீங்க. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னே அவன் பட்ட பாட பார்க்கணும், அவன் வந்த வழியை பார்க்கணும், அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்க்கணும், தலைகுனியை பார்க்கணும், நிந்தையை பார்க்கணும். கர்த்தருக்கு ஆமாம், புட்டமிடுதலை பார்க்கணும், பாடுகளை பார்க்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவனுக்கு ஏன் இந்த சோதனை, இந்த போராட்டம்? அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்து நிமித்தம், அவனுக்கு கொடுத்த வார்த்தை நிமித்தம். வாக்குத்தத்தம் நிறைவேறணும், சொப்பனம் நிறைவேறணும், கண்ட காட்சி நிறைவேறணும். சிலர் சொப்பனம் காணுவாங்க, அது மாயையா போயிடும். தொல்லையின் திரட்சியினால் வந்த சொப்பனம் அது. இந்த சொப்பனம் நிறைவேறக்கூடிய சொப்பனம். இது வாக்குத்தத்தத்தின் சொப்பனம். கர்த்தருக்கு ஆமாம், இளம் வயதில் பார்க்குறான் அந்த சொப்பனத்தை. அவன் பாவம், அவனுக்கு தெரியலை நான் இப்படி கண்டேன்றான். இதை சொன்ன உடனே வந்ததே கோபம் எல்லாருக்கும். ஏன்? அவனுகளுக்கெல்லாம் பொறாமை. இவன் என்னடா சொல்கிறான், நம்ம இவனை கும்பிடுவோமோ, நம்ம இவனை வணங்க வருவோமோ? அவங்க அப்பாவே சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு இவன் பையன் ஏதோ இவனுக்குள்ளே இருக்குது, ஏதோ இவனுக்குள்ளே நடக்குது. அதான் அபிஷேகம். இதுதான் அபிஷேகம். மூப்பர்கள் சொப்பனங்களை காணும் காலம், வாலிபர்கள் தரிசனங்களை காணும் காலம், குமாரரும் குமாரத்திகளும் ஊழியக்காரிகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற காலம். அந்த அபிஷேகத்தினால் யோசேப்பு ஒரு அபிஷேகம் பெற்றவன் கர்த்தருக்கு. அதனால அவன் பாடுபட்டான். இப்போ யோசிக்கிறான் 30 வயசில். அப்பா, அவனே யோசிக்கிறான், சிந்திக்கிறான். நமக்கு ஒரு ரதமா கர்த்தருக்கு, நமக்கு ஒரு முத்திரை மோதிரமா, நமக்கு மெல்லிய. அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்தவான்களுடைய நீதி. இவன் ஒரு பரிசுத்தவான். ஏன்னா பார்வோனுக்கு தெரியும், போத்திபார் மனைவி மேலே அபாண்டமாக போட்டதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால் இப்போ அவனே உடுத்தினான். இவன் ஒரு பரிசுத்தவான் என்று அடையாளம் காமிக்கிறான். இவன் ஒரு பரிசுத்தவான் கர்த்தருக்கு. ஆமாம், ரதத்தை கொடுக்குறான். 2ஆம் ரதத்தை கொடுத்தான். கையில் போட்டு முத்திர மோதிரம், இனி நீ தான் இந்த என்னுடைய ராஜ்யத்துக்கு, என் அரண்மனைக்கே கர்த்தருக்கு உன்னை அதிகாரம் உள்ளவனாக்குகிறேன். பாடுகள் வரும்பொழுது சொந்து போகாதீங்க, தளர்ந்து விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பாடுகளுக்குரிய பலன் காத்திருக்கிறது. முறுமுறுக்காமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா, பின்வாங்காமல் இருந்தீங்கன்னா, சோதனையை சகிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை மேன்மையுள்ளவனாய் கொண்டு போயிடும். அதான் அபிஷேகம் கர்த்தருக்கு. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் அருமையானவர்களே. என்ன ஒரு முத்திரை மோதிரம்! அது மாதிரி கேட் கீப்பராக இருந்தான், காவலாளியாக இருந்தான். யார்? மொர்தெகாய். அவனை பாருங்க, ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் இப்போ அவன் கைக்கு போகுது. ஆமான்ட்டு இருந்து பிடுங்கி அவன் கைக்கு போகுது. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்த வாங்கி போட்ட தம்முடைய முத்திரை தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். மோதிரம் போட்டவுடனே கேட்கப்படல. அவன் ஒரு வாட்ச்மேனாய் இல்ல, அரண்மனைக்கு அதிகாரமுடையவனாய் வந்துட்டான். பார்த்தீங்களா அந்த மோதிரத்தின் மேன்மையை பாருங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறேன். நீங்களாம் கஷ்டப்பட்டீங்கன்னா, பாடுபட்டீங்கன்னா, அந்த பாடுகள் உங்களை மேலே கொண்டு வந்துடும், பெரியவர்களாக்கிடும். சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. எவ்வளவு காலம் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் கர்த்தருக்காக நின்னாங்க, நெருக்கத்தில் இருந்தாங்க. முத்திரை மோதிரம், முத்திரை மோதிரம். இன்னைக்கு நமக்கும் சில அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார்.
கர்த்தர் சொன்னார், உன்னை வாலாக்க தலையாக்கிடுவேன்னார், உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை மேலாக்கிடுவேன்னார். ஆனால் வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள், செவி கொடுங்கள், கடைபிடிங்கள், கை கொள்ளுங்கள் சொல்றார். அப்போ இந்த செருபாபேலுக்கு சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினால் ஆகும். உங்களால் முடியாத ஆவியானவர் வந்துட்டான்னு வைங்க, எல்லாவற்றையும் செய்வார். சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். அவனுக்கு அபிஷேகம், ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள், கடைசி வசனம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். இதுக்கு தான் அபிஷேகம். சும்மா கையை காலம் அடிக்கிறதுக்காக இல்லை. கை எல்லாரும் தட்டலாம், அதை நான் குற்றப்படுத்தலை, குறை சொல்லலை. அது வந்து வரும், அது ஒரு சிம்டம்ஸ். அபிஷேகம் வரும் பொழுது நம்மளால் தாங்க முடியாது. சில நேரம் ஆரம்பத்தில் கர்த்தருக்கு ஒருவர் சொன்னார், நான் சிறுவனாக இருந்த காலத்தில் அவர் இல்லை, பாஸ்டர், அவர் அந்த ஐயா சொன்னார், நான் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பெற்ற உடனே எனக்கு அந்நிய பாஷை அந்த வருது, அடக்க முடியலைன்னார். அவர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனாராம், போஸ்ட்டுக்கு ஆடுவாங்கன்னு கேட்டான்னா டங்ஸ் பேசுகிறாராம். அவர் சொல்கிறார், அந்நிய பாஷையில் பேசுகிறான், என்ன அவன் முழிக்கிறான். கர்த்தருக்கு என்னால் எனக்கு ஆரம்பம் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். கர்த்தருக்கு அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, நம்ம அடக்கி கொள்ளலாம், நம்ம கண்ட்ரோலில் இருப்பார். கர்த்தருக்கு ஆமாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆவியானவர் கலகத்துக்கு தேவனாக இருக்க மாட்டார், சமாதானத்துக்கு தான் தேவன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இப்போ அருமையானவர்கள் அபிஷேகம் ஏவ துவக்கினார். சிம்சோனை என்ன பண்ணார்? ஒரு வாலிபனுக்குள்ள வந்த பொழுது ஏவ துவக்குது. ஏவுவர், அவர் நமக்குள்ள வரும் பொழுது சில காரியத்தை செய்ய ஏவுவார், அவர் கைட் பண்ணுவார், வழி நடத்துவார். அதான் அபிஷேகம் என்பது, அதான் ஆவியானவர். கர்த்தருக்கு சவுலுக்கு அபிஷேகம் பண்ணி அவர் சொல்றார், சாமுவேல் நீ போ, இந்த ஸ்டேஜ் இதெல்லாம் நீ கடந்து போகும்பொழுது, ராகேலின் கல்லறி உன் அதெல்லாம் கடந்து போகும் பொழுது நீ வேறு மனுஷன் ஆயிடுவேன்றார். ஆவியானவர் உண்மையில் இறங்குவார். அதில் நீங்கள் 1 சாமுவேல் அருமையானவர்களே 9ஆம் அதிகாரமா இல்லை 10ஆம் அதிகாரம் தானே, வாசிங்க. 10:6 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவி உன்மேல என்ன செய்வார்? இறங்குவார். இறங்கணும். இன்னைக்கு உங்க மேல இறங்கணும். இன்னைக்கு சீயோன் மலையில இறங்கணும். அந்த எண்ணத்தோடே வாங்க, எதிர்பார்ப்போடே வாங்க. என் மேல் எனக்கு ஆவியானவர் இறங்கணும், உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. இறங்கும் பொழுது என்ன நடக்கும்? தீர்க்க தரிசனம் சும்மா இருக்க மாட்டார். வெளிப்பாடுகள், சொப்பனங்களையும் தரிசனங்களை அறியத்தக்க அறிவு, நல்ல 9 வரங்களிலே ஒன்று கிரிய செய்ய ஆரம்பிச்சிடும். இவனு கழுதையை தேடி போனவன் இப்போ தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான் பாருங்க. இதான் ஆவியானவர். இவனால் முடியாது. அதுக்கு முன்னே சாமுவேலனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், கழுதை கிடச்சிட்டு போடான்ட்டார். கர்த்தருக்கு நீ தேடி வந்த கழுதை அங்கே கிடச்சிருச்சு, நீ போகலாம் அப்படின்ட்டார். தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்புனார். இப்போ இவன் மேலே இறங்கும் பொழுது இவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். கழுதையை தேடி போனவனுக்கு வந்த ஒரு கிருபை பார்த்தீங்களா? அதை அவன் காத்துக்கொள்ளலை, பின்னாடி இழந்து போயிட்டான். அப்படி இழந்துடக்கூடாது. அபிஷேகம் போயிடுச்சுன்னா கிருபையே போயிடுச்சுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஆமாம், அதை தற்காத்து கொள்ளணும். அந்த அபிஷேகத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் ஏவுவார், ஏவ துவக்குவார். இறங்கும் பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். பழைய மனுஷன்லாம் போயிடணும். ஆவியானவன் வைங்க, பழைய மனுஷனே இருக்க மாட்டான் நமக்குள்ள. பழைய சுபாவம் இருக்காது. பழைய ஆதாம் அங்கே இருக்க மாட்டான்.
கீழ்ப்படியாமை இருக்காது, பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது. கர்த்தருக்கு அன்பு வந்துடும், ஐக்கியம் வந்துடும், கீழ்ப்படுதல் வந்துடும், தாழ்மை வந்துடும். இதெல்லாம் ஆவியானவர் கொண்டு வருவார். பொறுமை வந்துடும், சகிப்புத்தன்மை வந்துடும். ஆவியானவர் வந்துட்டார்னா அதான் சொல்கிறார்ல, உங்கள் பலத்தினால முடியாதது உன் பராக்கிரமத்தினால முடியாத அவர் செஞ்சு முடிச்சிருவார். கர்த்தருக்கு அப்போ பாருங்கள், அதில் நீங்கள் அந்த 1 சாமுவேல் 10:6 படிச்சிங்கல்ல, 9 படிங்க. விட்டு போகும்படி திரும்பின பொழுது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். பார்த்தீங்களா, ஹார்ட்டே மாறுது, இருதயமே மாறுது. தாவீது கேட்டான், சுத்த இருதயத்தில் சிருஷ்டிக்கணும். இங்கே கர்த்தர் அந்த அபிஷேகம் வரும்பொழுது இருதயமே மாறுது. வேறே இருதயம், பழைய சவுல் அல்ல, அந்த பழைய இருதயம் அல்ல, ஒரு புது இருதயத்தை தர்றார். இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவங்க மேலே வந்து புது இருதயத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு நீங்கள் புது இருதயம் பெற்று போக போறீங்க, புதிய பலத்தோடு, புதிய இருதயத்தோடு, புதிய மனுஷனாய். கர்த்தருக்கு அதுதான். இப்போ ஆவியானவர் அவனை ஏவ துவைக்கினார். என்ன துவைக்கினார்? இப்போ அவனா இல்லை, ஆவியானவருடைய நடத்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறான். அவனை ஏவ துவைக்கினார். கர்த்தருக்கு 14ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, ஒரு திராட்சை தோட்டத்துக்கும் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாலசிங்கம் வந்துருச்சு இவனுக்கு எதிராக, கர்ச்சிக்குது. என்ன ஆகும்? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். எப்படி இறங்கினார்? பலமாய் இறங்கினதினால் சொன்னார்ல, அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், கர்த்தருடைய பரிசுத்தாவிகளிடத்தில் வரும்பொழுது பலனடைந்து. அதுதான் பலன். பலவீனனாய் இருக்கிற உன்னை பலமுள்ளவனாய் மாற்றுவார். அருமையானவர்களை பலப்படுத்தி உன்னை கொண்டே சில காரியத்தை செய்ய வைப்பார். அதுக்கு முன்ன உன்னால் முடியாதுன்னு சொல்லி இருந்தது இப்போ முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துன்னா அபிஷேகம், கிறிஸ்து என்றால் அபிஷேகம். அதனால தான் அந்த அபிஷேகம் என்னை பலப்படுத்தும். அதனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதுக்கு முன்ன முடியாது, இப்போ முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. முடியாதுன்னு சொன்ன வாயில இப்போ என்னால் முடியும். ஏன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால முடியும். பவுல் அதைத்தான் சொன்னார். கர்த்தருக்கு நான் சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலும் நான் பலமுள்ளவனாயிருக்கிறேன். காரணம் ஆவியானவர் அந்த கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு இப்போ பரிசுத்த ஆவி அவன் மேல எப்படி இறங்குறார்? பலமாய் இறங்கினார். பலமாய் இன்னைக்கு உங்க மேல பலமாய் இறங்கி உங்களை பலமுள்ளவனாய் பலமுள்ளவனாய் ஆக்க விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், ஒண்ணுமே இல்லை, ஆயுதமே இல்லை, அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல், ஆட்டுக்குட்டியை, ஆடை அல்ல, ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். இந்த காலத்தில் ஆட்டுக்குட்டியை கையினாலே கிழிச்சிடுவாங்களாம். இன்னைக்கு நம்ம கிழிக்க முடியுமா? அந்த பலன் இல்லை. அது மாதிரி கையில் ஒன்றும் இல்லாது இருந்தும் ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து சிங்கத்தை கிழிச்சு போட்டான். சிங்கத்தை எப்படி கிழிச்சிருப்பான்னு அந்த கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அப்பதான் ஆவியா நீங்க எவனை விழுங்கலாமோன்னு கர்ச்சித்து சிங்கம் போல வர்றான்ல பிசாசு, அவனை இப்படி கிழிக்கணும். உங்களுக்கு கிழிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் இந்த அபிஷேக கூட்டம் நடக்கும் முன்னே இந்த பலத்தோடு எதிர்பார்ப்போடு வாருங்கள். செருபாபேலுக்கு சொன்னார், என்ன சொன்னார்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். என்னுடைய ஆவியினாலே ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்தா இன்னைக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். நோயும் போயிடும், பேயும் போயிடும்,
போராட்டம் போயிடும், பிரச்சனை போயிடும், குறைவு போயிடும், எதிர்பார்க்கிற நன்மைகள் வரும், ஆகும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், என் ஆவியினாலே ஆகும். கர்த்தருக்கு ஆகும். தாவீது சொல்ற, நீங்க 23ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம் படிச்சீங்கன்னா சீக்கிரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம், இன்னைக்கு உங்க பாத்திரம்லாம் நிரம்பணும். நீங்க தான் அந்த பாத்திரம். உங்க பாத்திரம் ஆயத்தமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நிரப்பப்படுவீங்க. கர்த்தருக்கு ஆயத்தம். என் இருதயம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தகுதி உள்ளவங்களை மாறணும். தாவீது சொன்ன 57ஆம் சங்கீதத்தில், என் இருதயம், தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, என்னை நிரப்பும். சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு தகப்பன்மார்களே, அன்பு சகோதரர்களே, விசுவாசிகளே, உடன் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை இப்போ ஆயத்தப்படுத்துங்க அபிஷேகத்துக்கு. ஆமாம், அப்போ தான் 45ஆம் சங்கீதம் 1வது வசனத்தின்படி என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று நீங்கள் சொல்ல முடியும். உங்கள் இருதயம் பொங்கணும். நீங்கள் நிரம்பி பொங்குனா வழியும். பால் பொங்கி வழியுதும்பாங்க. கர்த்தருக்கு பால் கொதிக்குது இல்லை, பால் பொங்குதும்பாங்க, தண்ணி கொதிக்குதும்பாங்க. கர்த்தருக்கு பால் பொங்கி வடியணும். நல்ல கவனியுங்கள். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் சொல்றார், என் ஆவியினாலே ஆகும். ஆகவே பெரிய பர்வதமே, எம்மாத்திர அபிஷேகம் வந்துருச்சுன்னு வைங்க, பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் உங்க மூலம் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். சொல்லுவீங்க, அப்பா இதெல்லாம் எம்மாத்திரன்னு சொல்லுவீங்க. கர்த்தருக்கு தாவீது மாதிரி அபிஷேகம் பெற்ற பிறகு தாவீது சவுல்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு சொல்கிறான், 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்து நிற்கிறான். யாரும் அவனை ஜெயிக்க முடியலை. ஆனால் சவுல்கிட்ட வந்து சொல்கிறான், சவுல் வந்து அந்த அடிப்பேன், அவனை கொண்டுடுவேன், என் கையில் கொடுங்கன்றான். அதுக்கப்புறம் சொல்ல, யுத்த வீரன்டா, நீ ஒரு ஆடு மேய்க்கிற ஆள். கர்த்தருக்கு ஆமாம், அவன் சின்ன வயதிலிருந்து அவன் யார், யுத்த வீரன்றார். இவன் சொல்கிறான், அவன் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் சிங்கத்தை அடிச்சிட்டேன், நான் வந்து கரடியை அடிச்சிட்டேன், அது மாதிரி ஒரு ஆள் இவனை அடிச்சிருவேன்றான். எவ்வளோ தைரியம்! இவன் வந்து சொந்த பலத்தில் சொல்லலை, ஆவியானவர் கொடுக்கிற தைரியம். கர்த்தருக்கு ஆவியானவங்களுக்குள்ளே வந்துட்டால் இப்படி தான் செய்வீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றியாக சமாளிச்சிருவீங்க, மேற்கொண்டுடுவீங்க, வெற்றி பெறுவீங்க, தோற்று போக மாட்டீங்க. ஆவியானவங்களை தோல்வியை கொடுக்கவே மாட்டார். ஆவியானவங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் கட்டாயம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்க. கர்த்தருக்கு ஆமாம், அவனுக்கு ஒரு கல் போதும், ஒரு கூழாங்கல் போதும். சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இவனுக்கு ஒரு கழுதையின் தாடை எலும்பு 1000 பேர் அடிக்க சாகடிக்க, அவனுக்கு ஒரு கல், ஒரே ஒரு கூழாங்கல், 2 கல் இல்லை, 2 கல்லில் ஒரே கல்லில் அடித்தான். கர்த்தருக்கு அதனால தான் செருபாபேல் என்ன கல்லை கொண்டு வருகிறான், தலைக்கல்லை கொண்டு வருகிறான். இன்னைக்கு நம்ம கையில் தலைக்கல் உண்டா? ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அந்த தலைக்கல்லு தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக வாங்க. அந்த கல் உங்கள்கிட்ட இருக்கட்டும். செருபாபேல் என்ன கல்லை கொண்டு வர்றான்? அன்னைக்கு ஆலயம் கட்டுறதுக்கு அவ்வளவு எதிர்ப்பு. ஆமாம், அதனால தான் செருபாபேல் வர்றான். பாபிலோனின் தளிர் வருகிறது, முத்திரை மோதிரம் அதிகாரமுடையவனாய் வருகிறான், தலைக்கல்லை கொண்டு வருகிறான், அபிஷேகத்தோடு வருகிறான். கர்த்தருக்கு அதனால் அது கிருபை பெற்ற கல். அந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று என்ன சொல்லணும்? ஆர்ப்பரிக்கணும். கர்த்தருக்கு அவனுக்குள்ளிருந்த ஆவி விசேஷித்த ஒரு வசனவாசி. இப்போ ஆகாய் 2 வசனம் சொல்லிடுறேன், முடிச்சிடுவோம், ஜபத்துக்கு நேர போயிடுவோம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 வசனம் சொல்லிட்டு இப்போ கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின்
தலைவனுடைய பார்த்தீங்களா, செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியை யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். ஆவியை எழுப்பினார். எழுப்பும் பொழுது எல்லா ஆலயங்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. ஆலயம் வேலை செய்ய கர்த்தருக்கு எழுப்பினார். ஒரு குறிப்பிட்ட சிலரை எழுப்பி, அதில் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். ஆலயத்தின் வேலையை திடன் கொண்டு நடத்துங்கள். ஆவியை எழுப்பினார். ஆலயத்தை கட்ட திட்டப்படுத்தினார். ஆகவே பெரிய பெரிய பிரச்சனை வந்தது. அதெல்லாம் இப்போ சமபூமி ஆகுது. கர்த்தருக்கு வேதம் சொல்லுகிறது, தலைக்கல்லை கொண்டு வருகிறான், கிருபை உண்டாவதாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்துருச்சுன்னா பெரிய பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். அதெல்லாம் சமபூமியாக போயிடும். நீங்கள் போடுற ஜபத்தில் நீங்கள் அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு சொல்லுகிற அந்த வார்த்தையில் அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். வெற்றி நமக்கு தான், சாத்தானுக்கு தோல்வி. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுகிறது நம்ம வேலை. அதற்கு நீங்கள் ஆயத்தமாகணும். கர்த்தருக்கு ஆயத்தமாகுங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டால் பெரிய பிரச்சனையெல்லாம் உங்கள் பார்வையில் இதெல்லாம் எம்மாத்திரம்னு சொல்லுவீங்க. தாவீது மாதிரி சொல்லுவீங்க, செருபாபேல் மாதிரி சொல்லுவீங்க, சமபூமி ஆக்கிடுவீங்க. சத்துருலாம் உங்களை கண்டு செதற ஓட ஆரம்பிச்சிருவான். ஒரு கோலியாத்து விழுந்த உடனே பெலிஸ்த கூட்டமே பதறுது, செதறுது, ஓடுது. இதுக்கு காரணம் ஒரே ஒரு அபிஷேகம் பெற்றவன் ஒருவன் தான். ஒரு தேசத்தை அட்டிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு நாம் அப்படி ஆகலாமா? நாம் இருக்கிற பகுதியில் அபிஷேகத்தை பெற்று ஜொலிக்க வேண்டாமா? இந்த நாளிலே எல்லாம் கண்களை மூடி ஜபிக்கலாம். ஒரு ஜப வேலை, இந்த காலவெளியில் ஒரு விசேஷித்த வல்லமை நமக்கு நேராக நமது மத்தியிலே இறங்கி இப்பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா? உங்கள் உட்புறமெல்லாம் சுத்தமாக இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற ரெடியாக இருக்கிறீங்களா? 120 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள். இன்றைக்கு வருகிற நீங்கள்லாம் ஒன்னஸ், ஒரு மனம். இந்த ஆயத்தமாக இருக்கிறவங்க எப்பொழுதுமே இருமனமாக இருக்க மாட்டாங்க. ஒரே மனம். எப்போ முடியும், எப்போ முடியல, எப்போ என் மேல் ஆவியானவர் இறங்குவார், அந்த எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு ஒப்பு கொடுத்து நீங்கள் இந்த ஒருமனப்பட்டீங்க, அவர் சந்தோஷமாக முழங்கிக்கிட்டே வருவார், உங்கள் மேலே இறங்குவார். ஒரு பலத்த காற்று வரும், அது முழக்கத்தோடு வரும், உங்கள் மேலே இறங்கும், இடத்தை நிரப்பும். அடுத்து உங்கள் ஒவ்வொருவர் மேலே வந்து அமரும், தங்கும். வரங்களோடு வருவார், வல்லமையோடு வருவார், பலத்தோடு வருவார், வரங்களை கொடுப்பார். விசேஷித்த வரங்கள் உங்களுக்குள்ள அந்த இந்த நாளிலிருந்து கிரியை செய்ய போகிறது. இந்த விசுவாசத்தோடு வருவீர்களா? இந்த அபிஷேக கூட்டம் ஒரு மேன்மையான கூட்டமாயிருக்கும், ஒரு விசேஷித்த கூட்டமாயிருக்கும். அதற்கு நீங்கள் அதிகமாக ஜபிங்க. காலையில் வர்றவங்க நல்லா ஜபிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே வாங்க, கலந்து கொள்ளுங்க. வெற்றி நம்முடையது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் அபிஷேகத்தை குறித்து காலையில் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அபிஷேக கூட்டம், அந்த அபிஷேகத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பெற்றவர்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், மறுபடி நிரப்பப்பட வேண்டும், ஃபுல் பண்ண வேண்டும். போதாது, அந்த வல்லமை போதாது, இருக்கிற அபிஷேகம் போதாது. ஆண்டவரே, மறுபடி எண்ணெயில் எப்படி விளக்கில் எண்ணெய் ஊற்றோமோ அதுபோல எங்களுக்குள்ளே மறுபடி நிரம்பி வழியணும். அப்படி ஒரு அபிஷேகம் இறங்கணும், ஆவியானவரால் நிரப்பப்படணும். காலவேளையில் ஒவ்வொருவரை நிரப்பும், அக்கினி ஜுவாலையாக பிரகாசிக்கப்படணும். நாங்கள் சுடர் விட்டு எரியணும். நாங்கள் ஆண்டவரே, நீர் வரும்பொழுது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பலன். இருதயம் மாற்றப்படுகிறது. ஆண்டவரே, பழைய மனுஷன் சாகடிக்கப்படுகிறான், புதிய மனுஷனாகிய நீர் எங்களுக்குள்ளே வருகிறீர்.
ஒரு புதுப்பிக்கிறீர், புதிய எண்ணெயால் நிரப்புகிறீர். ஆண்டவரே, எங்களை ஏவ துவக்குகிறீர், எதிர் சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு பலத்தை தருகிறீர், எங்களை முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் எங்களிலே இன்றைக்கு அதிகாரம் வருவதாக நாங்கள் அதிகாரத்தோடு சாத்தானையும் சத்துருவை நாங்கள் கடிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை எத்தத்தை நீக்கும் பொழுது சிதறி ஓடணும். அப்படி ஒரு அதிகாரத்தை ஆவியானவர் வந்து பலத்தோடு கொடுக்கட்டும். பகவரே, எல்லாருக்காய் ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுடைய தலைமை போதுகிற ஆசீர்வாதம் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். பயன்படுத்தும் கிளை சபை போதுகர்களை பயன்படுத்தும், திரளான மக்களை கொண்டு வரும். அந்த இடத்தை இப்பொழுதே ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும். உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், பரிசுத்த அக்கினி அதுக்கு முன்னே அங்கே இறங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாம மகிமைப்பட கிருபைகளோடு இருக்கட்டும். எல்லா நன்மைகளினால் இயற்கைகள் எங்களுக்கு அனுகூலமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்பட உயர்த்தப்பட ஜபிக்கிறோம். போக்கில் வருத்தலும் வாகங்களோடும் நீர் கூட இருக்க ஜபிக்கிறோம். உடைய தூதர்களை அனுப்பும், சுகத்தோடு சென்று சுகத்தோடு அபிஷேகத்தோடு திரும்ப கிருபைதார். அப்படி நாம் மகிமைப்படட்டும். ஓட்டுநருக்காக ஸ்தோத்திர, ஓட்டுநர்களை பலப்படும். ஆண்டவரே, இவருடைய ஜபம் எங்களுடைய ஜபம் தொடர்ந்தவர்களுக்கு பலத்தை, ஞானத்தை, ஆண்டவரை விழிப்பை கொடுக்கட்டும். நன்மைகளினால் நிரப்பும். எல்லா குறைவின்றி எல்லா தேவைகளை சந்தி. நன்மைகளினால் நிரப்பும் ஜபத்தை ஏற்றுக்கொண்டபடி நான் ஸ்தோத்திராடியார்களை பலப்படுத்தும். சாம் சிம்ஸ், மர்ஜேசன், உடன்தேவ பிள்ளைகள் மற்றும் கதாபி, இன்னும் சென்னை, பெங்களூர், இன்னும் பல இடங்களிலிருந்து வருகிற எல்லா போதகர்களை பயன்படுத்தும் அக்கினியாய் மாற்றும். கிருபைகளோடு இருக்கட்டும். துதிகரவலாடி எடுத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை இந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டபடி நானும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசு. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கு. களுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு இதை பார்க்கிற கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் அழிந்தோடும் நீச்சலால மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அபிஷேக கூட்டம். கர்த்தர் நம்ம நோக்கமெல்லாம் அபிஷேகம்தான் கர்த்தருக்கு. ஆகவே இதை முக்கியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகத்தோடு சென்று சந்தோஷமாக வரும்பொழுது ஒரு ரெட்டிப்பான வல்லமையை பெற்று அபிஷேகம் பெற்று வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பிதாவே துதிக்கு பாத்திர, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம், துதிக்கும் கன